கவர்னர் முதல்வரை நீக்க முடியுமா அப்படின்ற டவுட் வந்துட்டு நிறைய பேருக்கு இருக்கும். கவர்னர் நினச்சா சீஃப் மினிஸ்டரை ரிமூவ் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற கன்ஃபியூஷனுக்கு இந்த வீடியோவில் நம்ம ஆன்சரை பார்க்கலாம். முதல்ல ஒரு சிம்பிள் பாயிண்ட் என்னென்னா, சீஃப் மினிஸ்டருக்கு பாஸ் கவர்னர் இல்லை. சீஃப் மினிஸ்டருக்கு ரியல் பாஸே லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான். அதாவது சிஎம் பதவியில் இருக்கணுமான்னு முடிவு பண்ணுறதே எம்எல்ஏக்களோட பெரும்பான்மையான ஆதரவு தான். அப்போது கவர்னர் என்ன செய்ய முடியும்னு பார்த்தீங்கன்னா, சிஎம்மை டைரெக்டாக ரிமூவ் பண்ண முடியாது. நான் கவர்னர், நீ சிஎம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் சிஎம்க்கு மெஜாரிட்டி இருக்கா இல்லையான்னு ஒரு டவுட் வந்தால் ஃப்ளோர் டெஸ்ட் நடத்தலாம். ஃப்ளோர் டெஸ்ட்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அசம்பிளியில் எம்எல்ஏக்கள் ஓட்டு போடுவாங்க. சிஎம்க்கு சப்போர்ட் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். சப்போஸ் சிஎம் வந்துட்டு தோத்துட்டா சிஎம் வந்துட்டு ரிசைன் பண்ணணும், இல்லைனா கவர்னர் வந்துட்டு ரெசிக்னேஷனை அக்செப்ட் பண்ணுவார். ஃபைனலாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர் பொம்மை கேஸ் 1994 நடந்துச்சு. மெஜாரிட்டியான ப்ரூஃபே அசம்பிளியில் தான், ராஜ்பவனில் இல்லை. ஸோ யூபிஎஸ்சி பார்ட்டில் ஆன்லைனில் இதுக்கான ஆன்சர் பார்க்கணுன்னா கவர்னர் கேனாட் ரிமூவ் சிஎம் டைரக்ட்லி. இது போன்ற தகவல்களுக்கு இணைந்திருங்கள்.